வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஜும்மான்னு ஒரு கடமை இருக்குது. அன்றைய தினம் பார்த்து பெருநாள் வந்துருச்சு. அப்படி வந்தால் நமக்கு மார்க்கத்தில் ஒரு சலுகை தந்திருக்காங்க. என்ன சலுகை? நீங்கள் விரும்பினா பெருநாள் தொழுவீங்கல்ல, அதோட நீங்கள் போய்க்கலாம், ஜும்மாவுக்கு வராமல் இருக்கலாம். விரும்பினால் ஜும்மாவுக்கு வரலாம். ஆனால் இமாமாக இருக்கிற நான் ஜும்மா நடத்துவேன் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாங்கள் ஜும்மா நடத்துவோம், நீங்கள் விரும்புகிறவர்கள் ஜும்மாவில் கலந்து கொள்ளலாம். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, பெருநாளும் ஜும்மாவும் நடத்த ரெண்டுக்கு எந்த நேரத்தில் செஞ்சிருப்பாங்க? நாங்கள் ஜும்மா தொழ போகிறோம், பெருநாள் தொலைக்கு அப்புறம் ஃபமன்ஷா ஜம்மியா, உங்களில் யார் ஜும்மா தொழ விரும்புகிறீர்களோ சொல்லி ஜம்மி ஜும்மா தொழ சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபலம்மா சல்லல் ஈத, பெருநாள் தொழுத பொழுது ஜும்மா தொழுதார்கள். ரொம்ப டைம் கொடுக்கல, பெருநாள் தொழு முடிஞ்சு விட்டதா, போகிறவங்க போங்க, ஜும்மா தொழ போகிறோம் அப்படின்னு ஜும்மா நடத்திட்டாங்க. பெருநாள் தொழுகை ஒரு 9 மணிக்கு முடிச்சுன்னு சொன்னால் 9 மணிக்கு ஜும்மா முடிஞ்சிடும், ஜும்மா ஆரம்பிச்சிடும். பெருநாள் தொழுகை 8 மணிக்கு முடிச்சுன்னு சொன்னால் லோகர் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. சலுகையாக வர இருக்கிறவங்க இருங்க, தொழுகை நடக்க போகுது. இப்போ விரும்பினால் பெருநாளோட போய்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொன்னால் இப்போ ஜும்மா தொழுகை போகிறோம், அதுலேயும் கலந்துட்டு போங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க.